ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன் த மெனுல எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு டைம் போக்கிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை. இந்த பக்கம் ஹீரோ வேலை செய்யற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோயின் வரல. சூப்பர்வைசர் சொல்றாங்க ஹீரோயின் உடம்பு சரியில்லைனா கூட லேட்டா வருவாளே தவிர வேலைக்கு இது வரைக்கும் வராம இருந்ததே கிடையாதுன்னு. ஸோ ஹீரோக்கு ஹீரோயின் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. போன் வேற எடுக்கல, என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்றாங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. ஸோ ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு மின் கிட்ட கேக்குறாங்க ஹீரோயின் எங்கன்னு. மின்னும் அக்கா காலையில வேலைக்கு கிளம்பி போனாலே அப்புறமா வீட்டுக்கு வரவே இல்லைன்னு. ஹீரோவும் வேலைக்கு போனா என்ன, ஒன்னும் இல்லடா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோயினை வீட்டுக்கு வர சொல்லிட்டு எங்க தெரியுமா போயிருப்பாங்க, நேரா ஜெனியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரையும் ஜெனியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜெனியோட அப்பா சொல்றாங்க இவங்க இவ்வளவு நாள் நம்ம கூப்பிட்டு வரல பத்துக்க, இன்னைக்கு திடீர்னு வந்திருக்காங்க, என்ன விஷயம் தெரியலன்னு. அதுக்கு ஹீரோட அம்மாவும் உன்னோட ஒய்ஃபோட சமையல் அவ்வளோ நல்லா இருக்கும், அவளோட சமையல் எனக்கு ஞாபகம் வந்தோடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தானே உடனே ஜெனியோட அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா விளம்புறதுக்காக வந்தாச்சா. அப்போ பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானே, அந்த பொண்ணு எப்படி எல்லார பத்தியும் விசாரிச்சிட்டியான்னு கேட்க, ஆமா விசாரிச்சிட்டேன், ஆனா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி ஒரு உண்மை தெரியுமா, அவளுக்கு அம்மா கிடையாது, அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்பா இனியொரு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டாலாம். இவரு மட்டும் தான் இருக்காரு, அதுவும் அவரு வீட்டுல இருக்கிறது கிடையாது. இவளுக்கு தம்பி தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு காலேஜுக்கு கூட போகல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கு நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு. இதை கேட்கும் போது ஜெனியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களும் பிள்ளைங்களும் விட்டுட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கேட்கற மாதிரியே தெரியல. காசு பேசிக்கிட்டே இருக்காங்க. பாவம் ஹீரோயின் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா ஹீரோட அம்மாவும் ஜெனியோட அம்மா எனக்கு ஒண்ணு பண்ணுவியா, நீ ஜெனி என்ன கல்யாணம் பண்ணி தந்துடுறியான்னு. ஜெனியோட அம்மாவும் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு அப்பாவும் இல்ல முடியாது, எனக்கும் தன்மானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உன் பையன் என் பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஆனா என் பொண்ணை நான் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, இஷ்டம் இல்லாத வீட்டுல எல்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு. உடனே ஹீரோட அம்மாவும் அவன் கிடக்குறான், நம்ம 2 பேரும் பேசலாம், நம்ம 2 பேரும் இன்லாஸா மாறிடலாம் சரியா அப்படின்னு ஜெனியோட அம்மாவும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஒரு வழியா ஹீரோவோட அம்மாவோட செக்ரட்டரி ஒரு கையில என்வெலப்போட வந்து பேசுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இது என்ன அப்படின்றது. இருந்தாலும் என்னன்னு கேக்குறாங்களா, இதுல $1,00,000 இருக்கு, இதை எடுத்துட்டு நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு. ஹீரோயினும் எனக்கு காசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு விட்ட மாதிரி தெரியலையே, ஹீரோவோட அம்மா தானே பேசணும்னு கூப்பிட்டு விட்டாங்க, அவங்க எங்கன்னு கேட்கறதுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு. என்னை விட முக்கியமான வேலை இருக்கா, சரி அவங்க கூட பிரேக்கப் பண்ணணும், அதுக்கு நான் காசு வாங்கணும் அப்படிதானே கேட்க, ஆமா உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ கேளுன்னு. உடனே ஹீரோயின் எனக்கு $10 மில்லியன் வேணும், அப்படின்னா மட்டும் தான் நான் பிரேக்கப் பண்ணுவேன், சொல்லி வச்சுக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. செக்ரட்டரிக்கு இவ பிரேக்கப் பண்ண மாட்டான்னு சொல்லாம சொல்லிட்டு போறா அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க. ஹீரோக்கு செம்ம காண்டு, ஹீரோயின் நீ எங்க இருக்க, என்ன டென்ஷன் பண்ணணும் நீ நினைச்சிட்டு இருக்க, எங்க இருக்கன்னு ஒழுங்கா சொல்லுன்னு. ஹீரோயினும் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொலை பசியா இருக்கு வா அப்படின்னு கூப்பிட ஹீரோ கடகடன்னு போறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினும் வா வந்து உட்காரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு உட்கார சொல்ல ஹீரோவும் எங்க போன சொல்லு ஃபர்ஸ்ட், நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம், வேலைக்கும் வரல வீட்டுக்கும் போகல, எங்க போனன்னு சொல்லுன்னு. உனக்கு பதில் சொல்லணும்ல, அதான் என்ன சொல்லன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு. ஹீரோ பதில் சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தியா, என்ன சொல்ல போறேன்னு கேட்க எனக்கு ஓகே தான், நீ கண்டிப்பா ஒரு பொய் சொல்லியிருக்கனா அதுக்கு பின்னாடி உனக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசன் என்ன அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பா ஏதாவது ஒன்று முக்கியமா தான் இருக்கும், அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்க வேண்டாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு. ஹீரோக்கு அழுகே அடக்க முடியல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, நீ கண்டிப்பா என்கிட்ட பிரேக்கப் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், என்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சேன், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஹீரோயினும் நீ கவலைப்படாத, இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், ஒருவேளை 2 பேருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சண்டை வந்துச்சுன்னா அப்ப பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. ஹீரோவும் யார் சொன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறோம்னு, லைஃப் லாங் நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா தான் இருப்பேன், நான் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டு சொல்றாங்களா. ஹீரோயினும் நம்ம தனியா இல்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம், அவச்சும் அமைதியாயிரு அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அழாதனானு ஹீரோவை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் மனசுல என்ன நினைச்சிட்டு ஓகே சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா ஹீரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எங்க கட் பண்ணா
குவன் ஒரு கிளப் முன்னாடி கார்ல வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலி குவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ இப்ப புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணிட்டு இருக்கல, அந்த பையன் ஒரு கிளப்ல ஒரு பொண்ணு கூட இருந்தான், அதை நான் பார்த்தேன், அவன் உன்னை ஏமாத்திரான், போய் நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு கிளப்போட டீடைல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி குவன் அவன்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவன் என்ன சொல்லிருப்பானா, என்னோட ஆன்டி இறந்து போயிட்டாங்க, அதனால ஃபியூனரல்ல இருக்கு, என்னால இப்ப பேச முடியாது, நான் நாளைக்கு பேசுறேன்னு. சோ குவன் இப்போ இங்க வந்து பார்க்கும்போது இங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவன் சீட் பண்றான்னு அர்த்தம், இல்லனா அவங்க சீட் பண்ணலன்னு அர்த்தம். சோ கன்ஃபார்ம் எல்லாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நிக்கிறாங்க. உள்ள எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வேலையே வைக்காம உங்க பாய் ஃப்ரெண்டே வெளியில வந்துடுறாங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஃபியூனரல்ல தானே இருக்கேன்னு சொன்னேன்னு அவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றதே தெரியல. முழிக்கிறான்னா, வன்னு உன்னோட ஆன்டி உள்ளதானே ஃபியூனரல்ல இருக்காங்க, நான் உள்ள போய் பாக்குறேன் வா, நான் உங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு உள்ள ஒண்ணு போக வேண்டாம், என்னோட ஆன்டிக்கு கடைசி நேரத்துல உடம்பு சரியாயிடுச்சு, அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு. அப்படியா, யார் கூட வந்த, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வரா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க 2 பொண்ணுங்களுமே மீட் பண்ணிக்கிறாங்க. இவன் 2 பொண்ணுங்களையுமே சீட் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கும் இவன் இன்னொரு ஆளை டேட் பண்றது தெரியவே தெரியாது. அதனால அந்த பொண்ணும் கேவலமா பேச, குவன்னு உன்னை பத்தி இப்பதான்டா எனக்கு முழுசா தெரிஞ்சது, இப்பத்துல இருந்து நான் கூட பிரேக்கப் பண்ணிக்க போறேன், நீ ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு என்னையா குப்பைன்னு சொன்ன, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியா சொன்ன அப்படின்னு குவன்னு அடிக்கிறதுக்காக கை ஓங்குறானா. ஆக்சுவலி அந்த இடத்துலதான் பவுன்சரா வேலை பார்த்துட்டு இருப்பான். ஓக்கு ஸ்கூல்ல எல்லாம் போக முடியாதுல்ல, இனி அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவன் இங்கதான் பவுன்சரா வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ அவன் வந்துட்டு கைய பிடிச்சிடுறான். நீ யாருடா அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் யாரா இருந்தா என்ன, அன்னைக்கு பார்க்கோட அம்மா கடையில 50 ரூபா களவாண்டல அத கூட அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் என்னடா களவாண்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. குவன்னு, பார்க்கோட அம்மா கடையில இருந்து நீ 50 ரூபா களவாண்டியா, அத கூட நீ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அவன் அடிக்க வரான். உடனே ஓதான் இப்ப பவுன்சர் ஆச்சு, நல்லா பாடி எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஓங்கி அறைய போறாங்க. அவன் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆனா என்ன பாவம் குவன்னு அழுறாங்க. எல்லா தடவையுமே நான் மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. எனக்கு மெமரி லாஸ் இருக்கு, அதனால இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், நீ உன்னோட லைஃபை நார்மலா வாழு அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. குவன்னுக்கும் ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அவங்களுக்கு மனசு வேற ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கா, அதனால அழுதுகிட்டே அங்கேயே நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் மேக்சிமம் ஜோடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு போறாங்களா, அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு நீ இன்னைக்கு காலையில ஹீரோயினை அப்பாவோட சமாதியை கூட்டிட்டு போனேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்க, ஆமா அவங்களோட மருமகளை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னு. அப்படின்னா நான் நினைச்சா அவங்க 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வரியான்னு கேட்கறதுக்கு ஆமான்றாங்க. அப்படியா, ஏன் காசுல இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு நான் சொல்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இந்த வீட்லயே நீ இருக்க கூடாது, நீ எதை சூஸ் பண்ண போற, அந்த பொண்ணையா இல்லனா வீடையா, நீயே சொல்லுன்னு ஹீரோவும் யோசிக்காம நான் ஹீரோயினை தான் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ போன்னு சொன்னோடனே ஓகே நான் என்னோட திங்ஸ் எடுத்துட்டு போறேன்னு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஹீரோட அம்மாக்கு என் பையன் என்ன விட்டு போறேன்னு சொல்றானா, அந்த பொண்ணுக்காக போறேன்னு சொல்றானா, ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஞ்சு வரா, ஹீரோட அக்கா. அம்மா நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, ஹீரோ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான், அவன் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு. அதுக்கு அவங்க அம்மாவும் அந்த பொருள் கூட என் வீட்டுல உள்ளதுதான், நான் வாங்கி கொடுத்தாதான், அதையும் எடுக்காம போக சொல்லுன்னு ஹீரோக்கு அது கேட்டுருச்சு. அதனால நான் எதையுமே எடுக்கத்துக்க மாட்டேன் அப்படின்னு வெறும் கை வீசிட்டு வெளியில போக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா மெஞ்சு போயிட்டு தயவு செஞ்சு அம்மா சொல்றத கேளு, இல்லன்னா நீ தான் வருத்தப்படுவேன்னு. ஹீரோவும் நீயும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தல்ல, அப்ப நீ சூஸ் பண்ணது அம்மாவை தான், நீ அதுக்கு ரிக்ரெட் பண்றியான்னு கேக்குறதுக்கு, இல்ல நான் ரிக்ரெட் பண்ணல, அம்மாவை சூஸ் பண்ணது எனக்கு சந்தோஷம் தானே. ஹீரோ சொல்றாங்க ஆனா நான் ஹீரோயினை சூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் ரிக்ரெட் பண்ணுவேன்னு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன பண்றது, இன்னைக்கு நடந்தது ஓகே தானா, நான் ஹீரோவை அக்செப்ட் பண்ணது ஓகே தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவே கால் பண்றாங்க. ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோவும் நீ தூங்க போயிட்டான்னு கேட்க, ஆமா இனிதான் தூங்க போறேன்னு சொல்றாங்க. சரி என்ன நடந்தாலும் இப்பத்துல இருந்து என்னதான் நடந்தாலும் என்ன நீ பிரேக்கப் பண்ணிடவே கூடாது, தயவு செஞ்சு என்ன நீ விட்டு கொடுத்துட கூடாதுன்னு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. சோ 2 பேருமே லவ் யூ சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டாங்களா. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்ப வேலை கிடையாது, காசு கிடையாது, ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா அது கூட காசு வேணும். சோ வேலைக்கு போறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. மூட்டை தூக்குறாங்க, இது வரைக்கும் வேலையே செய்யாத ஆளு வேலை செய்யறாங்க. மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் கால் பண்றாங்க. அந்த கால் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுக்கிறாங்க. மொபைல் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது மேல இருந்து நிறைய கம்பி ஹீரோ மேல வந்து விழுது. ஹீரோ அப்படியே தர புரண்டு கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. இந்த பக்கம் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கை தவறி கிளாஸ் உடைஞ்சிருச்சு. ஸோ ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் உடம்பு ஃபுல்லா அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க.
இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியுதா, உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. அவங்களுக்கு மனசே நின்னு போன மாதிரி இருக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் இன்னொரு சம்பவம் என்ன நடந்துட்டு இருக்கோம்னா, ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆள் கிட்ட காசு எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு தேவைப்படும் போது நீங்க தாங்க அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆளுங்க யாரு, ரவுடிஸ். அதனால அந்த ரவுடிஸ் வந்துட்டு இவனை ஏமாத்தி காசு தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா கெஞ்சி கூத்தாடுறாங்க, எனக்கு அந்த காசு வேணும், அது இல்லைன்னா எங்களோட வீடையே நாங்க இழந்துருவோம், கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கொடுக்க முடியாது போடா அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. இதனால இவருக்கு நல்ல அடிபட்டுருச்சா, ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப்ல இருந்து ஓடி வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த வீட்டை அடமானம் வச்சு அதுல இருக்கக்கூடிய காசை இவரு யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ ஜப்தி பண்றதுக்கான ஆர்டர் வந்திருக்குன்னு ஹீரோயினுக்கு அந்த லெட்டரை படிச்ச உடனே அழுகழுகியா வருது. யோனா சொல்றாங்க, நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான், இந்த வீடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க எங்களுக்காக எதுவுமே கொடுக்கல, அட்லீஸ்ட் இருக்கிறதுக்கு இடம் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், இப்ப அதுவும் இல்ல, என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், நான் என்ன பண்றது, இவ்வளவு நாள் நான் வீட்டுக்கு வராம கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா உழைச்சது எதுக்காக, நான் கடன் வாங்கியிருந்தேன், அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்களுக்கு தெரியாமலே நான் அந்த கடனை மீட்டுடலாம், வீட்டை திருப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த ரவுடி பசங்க என்ன ஏமாத்திட்டானுங்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயினால அழுகையே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களோட லைஃப் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகும் அப்படின்னு அவங்க கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்ப யோனா சொல்றாங்க, இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவரவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவரவர் போக வேண்டியதான். அப்ப நீங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்க அதே மாதிரி இருங்க. ஹீரோயின் ஓ லைஃப பார்த்துட்டு நீ போயிடு, நான் என் லைஃப பார்த்துட்டு போயிடுறேன். ஓ எப்படியுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், பெரியவன் ஆயிட்டான், அவன் லைஃப பார்த்துப்பான்னு. ஹீரோயினும் அப்படின்னா அந்த ட்வின்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு அந்த ட்வின்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் 3 வயசுலயே அவங்க அம்மா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, போனவங்களுக்காக நீ எதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்க, 10 வயசு வரைக்கும் அவங்கள வளர்த்தது பத்தாதா, இன்னும் நீ வளர்த்துட்டு இருக்கணுமா, அவங்க லைஃப அவங்க பாத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி இருந்தே அவங்கள ஆசிரமத்துல விட சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள ஆசிரமத்துல விட்டுட்டு ஓ லைஃப் அனுச்சு நீ வாழ அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும், தயவு செஞ்சு வாய மூடு, அவங்கள நான் பாத்துப்பேன், அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும்னு. யோனாவும், இதுக்கு மேல உங்க கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, நான் விட்டு வெளியில போக போறேன்னு. ஹீரோயினோட அப்பாவும், நம்ம எல்லாரும் ஃபேமிலி, உட்கார்ந்து பேசினா இந்த பிரச்சனை சரியாகும்னு. ஹீரோயினும், ஃபேமிலியா, நீங்க எங்களை ஃபேமிலியாவை நினைச்சீங்க அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்காங்களா, அது எல்லாத்தையுமே வெளியில நின்று ட்வின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மின் தான் அங்க பெரியவளா, சோ மின் சியோட கையை பிடிச்சிட்டு வாங்கிருந்து போலாம் அப்படின்னு இந்த விஷயம் முடியறது வரைக்கும் வெளியில போலாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நம்ம ஹீரோயின் கோவத்துல வெளியில வராங்க. அப்ப யோனா ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன், ஓ லைஃப நீ பாத்துக்கோ, அதுதான் கரெக்டா இருக்கும், அந்த ட்வின்ஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படி இப்படின்னு ஓ லைஃப நீ சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றது சுத்தமா தெரியவே இல்லை. ஆல்ரெடி ஹீரோயின் தலைவலியில இருக்கும்போது கரெக்டா ஷோ வேற கால் பண்ணி ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் தலை தெரிக்க டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து வெளியில நிக்கிறாங்களா, அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க, அவன் வலிக்கு விழுந்துட்டான்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் முறைச்சு பார்க்க ஷோவும், ஐயோ அவன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆக்சுவலி உன்னோட லவ் மேட்டர் தெரிஞ்சு ஹீரோவை அவங்க வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க, அவனுக்கு சாப்பிடுறது கூட வழி இல்லை, அதனாலதான் நான் கூப்பிட்டு என் வீட்டுல கூட வந்து தங்காம வேலைக்கு போறேன் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலைக்கு போய் அடிபட்டான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்து அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏங்கி அழுறாங்க. அந்த நேரத்துல மிஞ்சு ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே தம்பியை பாக்குறதுக்கு, சின்ன வயசுல இருந்தே அவன் இது வரைக்கும் மூட்டை தூக்குனதே கிடையாது, வெயிட்ட தூக்குனதே கிடையாது, அவனுக்கு வலினா என்னன்னே தெரியாது, ஆனா இன்னைக்கு அவன் இந்த நிலைமையில படுத்து கிடக்கான் அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான், இப்படிதான் என் தம்பி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, இது பேரு தான் லவ்வா அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு அழுகையே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க எந்த பதிலுமே சொல்லாம. ஹீரோயின் வெளியில போகும்போது தான் ஜெனியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோ பாக்குறதுக்காக வராங்க. ஜெனி அழுதுகிட்டே இருக்காங்க. ஜெனியோட அம்மாவும் ஒன்னும் இல்ல அவனுக்கு எதுவும் ஆகாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டே வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க அம்மாவோட துணை இப்ப தேவை. ஆனா ஹீரோயினோட அம்மா அதே இடத்துல ஜெனிக்கு துணையா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த லிப்ட்ல ஏறுறாங்க. ஜெனியோட அம்மா, அதாவது ஹீரோயினோட அம்மா தான் லைட்டா திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினும் நிமிர்ந்து பாக்குறாங்க. ஆனா 2 பேரும் பாக்குறதுக்குள்ளாடி லிப்ட் கரெக்டா க்ளோஸ் ஆயிடுது. 2 பேரும் ஒருத்தர் ஒழுங்கா பாத்துக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு அம்மா நான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. வழியில போகும்போது இது வரைக்கும் ஹீரோ தனக்காக சொன்ன எல்லா விஷயங்களையும், தனக்காக பண்ண எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்து அந்த நடு ரோட்லயே ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் வீட்டுக்கு போனா இன்னைக்கு சீசிங்
நோட்டீஸ் வந்தாச்சு. அடுத்த நாளே, ஒரு நாள் கூட இவங்களுக்கு டைம் கிடையாது, அடுத்த நாளே எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணன்னு தெரியாம ஹீரோயின் எல்லார்கிட்டயுமே இதை தொடாதீங்க அதை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. சியோ கேக்குறாங்க, அப்படின்னா என்னோட டெஸ்க்லயுமே நோட்டீஸ் ஒட்டி இருக்கு, நான் அதை தொடக்கூடாது, அது நமக்கு சொந்தமானது கிடையாதுன்னு. ஹீரோயினும் நான் எல்லாமே புதுசா உங்களுக்கு வாங்கி தருவேன், நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறத மட்டும் தொடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு போகணும், வேற வீட்டுக்கு டெபாசிட் காசு வாங்கணும், திங்ஸ் வாங்கணும், இங்க இருக்க எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஹீரோயினோட அக்கா மிஞ்சுவுக்கு கால் பண்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றதுக்காக. நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு விட்ட அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும், நான் உங்க தம்பி பணக்காரன் அப்படின்னு தெரியும் போது ஃபர்ஸ்ட் சிண்ட்ரலாவா நம்ம இருப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறமா இல்ல வேண்டாம், நம்ம காசை வாங்கணும் அப்படின்னா நமக்கு காசு மட்டும் தான் கிடைக்கும், அதே இது ஹீரோவை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா மொத்த சொத்தே கிடைக்குமே அப்படின்றதுனால தான் ஹீரோக்கு ஓகே சொன்னேன். ஆனா இப்போ போற போக்க பார்த்தா அவன் படுக்கையை விட்டே எழும்புவானா அப்படின்னு டவுட்டா இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் $100 மில்லியன் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை எனக்கு தந்துருங்க, அதை வாங்கிட்டு நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு. இதை கேட்டோடனே மிஞ்சுக்கு ரொம்ப கோருது. நீ மனசாட்சியோட தான் பேசிட்டு இருக்கியா, என் தம்பி அங்க அடிபட்டு கிடக்குறான், உனக்கு இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானான்னு கேட்க, ஆமா நான் என்னதானே பார்க்க முடியும், உங்க தம்பி எப்ப எழும்புவான், என்ன பண்ணுவான், லைஃப் லாங் இப்படி படுக்கையிலே இருந்துருவானா யாருக்கு தெரியும், உங்க தம்பியை பார்த்துட்டுலாம் என்னால இருக்க முடியாது, எனக்கு காசு கொடுங்க நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு. உடனே மிஞ்சு, நீ மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் காசு கொடுக்குறேன், இங்கேருந்து போறேன், உன் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு கிளம்ப போறாங்க. டக்குனு ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சு நிப்பாட்டிட்டு ஒரு பெண்ணை ஆஃப் பண்றாங்க. இதுல வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு, நம்ம 2 பேரும் பேசினது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட காமிச்சு கொடுங்க, போட்டு காமிங்க, அப்படின்னா தான் அவன் என்ன பிரேக்கப் பண்ணுவான், இல்லைன்னா அவன் என்ன மறக்கவே மாட்டான்னு. மின்சு, அப்படின்னா இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் என்கிட்ட பேசினியான்னு கேட்கறதுக்கு ஆமான்றாங்க. சரி அப்படின்னா $100 மில்லியன் அது உனக்கு வேணுமான்னு கேட்க, எனக்கு காசெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, அவன்கிட்ட இதை கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாருங்க, ஹீரோ ஹீரோயினை மறக்கணும் அப்படின்றதுக்காக வாய்ஸ் ரெக்கார்டரை தப்பா பேசின மாதிரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் காசை கூட வாங்காம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறாங்க. எத்தனை நாளா நான் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு 3 நாள் சொல்றாங்க. அப்படியா, ஹீரோயின் கண்டிப்பா என்னை பத்தி கவலைப்படுவேன், நான் அவளுக்கு கால் பண்ணணும்னு சொல்றதுக்கு சோவும் ஒரு நாள் அவ உன்னை வந்து பார்த்தா, அதுக்கப்புறமா அவ உன்னை வந்து பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ ஃபீல் பண்றியா, அவ உன்னை லவ் பண்றாளானே எனக்கு டவுட்டா இருக்குன்னு. ஹீரோவும் இல்ல அவளுக்கு முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதனாலதான் போனை கூட நான் கால் பண்ணி பாக்குறாங்க, கால் போகவே இல்லை, ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மிஞ்சு வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறா. ஹீரோவால நம்பவே முடியல. இல்ல இது போய் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு, நீ தான் போயின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவ காசை வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டா, வேணா நீ நல்லபடியா ஆனதுக்கு அப்புறமா போய் பாரு, அவ இங்க இருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்கல்ல, இதுக்கு மேல போறதுக்கு இடம் கிடையாது. அதனால ஆன்லைன்ல எங்க கம்மியான காசுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நேரா அந்த வீட்டை போய் பார்த்து புக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸ் எல்லாத்தையுமே அங்க மூவ் பண்ணிடுறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸை மூவ் பண்ண நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பண்ணி ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா நடந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிச்சா வேற யாரோ உள்ள திறந்து வராங்க. நீங்க யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினை பார்க்கணும்னு. ஹீரோயினா, அப்படி யாரும் இங்க இல்லையே, இங்க ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு மூவ் பண்றதுக்கு 1 மாசம் எடுத்துக்கிட்டா, கஷ்டப்பட்டு அவளை வெளியில துரத்துன மாதிரி நாங்க துரத்தி விட்டுருக்கோம், அவ எங்க போனான்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு ஷாக். ஹீரோயின் எங்க போனான்னு தெரியலையே, அப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருந்தது உண்மைதானா, காசு வாங்கிட்டு ஹீரோயின் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இவங்க எப்படி திரும்ப மீட் பண்ணுவாங்க, இவங்க லைஃப் எப்படி மாற போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அடுத்த எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.